ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அனிமே ஸ்டோரி தமிழ். ஸோ இத்தனை நாளாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு மன்னிச்சிக்கோங்க. ஸோ நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டோம். ஸோ கொஞ்சம் பேசுகிற நிலைமை அளவுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பாக்ஸ் அனிமேவோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரைட், வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சின்ன சூசன் பை தான் காட்டுறாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா அவங்களுக்கு இன்றைக்கி மேட்ச்சு, ஸோ குவாலிஃபையிங் மேட்ச்சு. ஸோ அவங்க வந்துட்டு நேஷ்னல்ஸோட அந்த ஃபைனல் மேட்ச்சுக்கு வந்துட்டு கிளம்புறாங்க. நம்மளோட டாக்கியும் வந்துட்டு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டு அமுச்சு விட்றோம். நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் சின்ன சூசன் பாய், நான் எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கி சொல்கிறான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சின்ன சூசன் பை சொல்கிறாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்மளோட டாக்கியும் கோயோவும் காட்டுறாங்க. இன்றைக்கி தான்டா மேட்ச்சு. ஆமாண்டா, இன்றைக்கி தான்டா சின்ன சூசன் பையோட மேட்ச், எப்படியாவது அவங்க ஜெயிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தா மறுபடியும் டாக்கியவே காட்டுறாங்க. ஸோ அவன் வந்துட்டு தலையெல்லாம் பிச்சுக்கிறான். எப்படியாவது அவங்க ஜெயிக்கணும், இல்லைனா ரொம்ப கஷ்டம்டா, ஏன்னா அதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்புறம் சடனாக பார்த்தா ஹீனா வரான். ஸோ ஹீனா வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். டாக்கி, ஹாரியோ கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கோயோ சொல்கிறான். ஆமாண்டா டே, அவன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்னாசன் பை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் புரிய வருது நம்ம டாக்கிக்கு வந்துட்டு, ஆமாண்டா அவர் ஃபைனல்ஸ்க்காண்டி அவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபைனல்ஸ் தானே அவருக்கு பேட்மிண்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான். சடனாக பார்த்தா அப்படியே இந்த சைடு அடுத்த நாளை காமிச்சு ஸ்டேடியமை காட்டுறாங்க. ஸோ இங்கே தானே வந்து நம்மளோட ஹாரியோ சென்பாய் வந்துட்டு விளையாட வராரு. அப்படியே நம்ம ஹாரியோ சென்பாயோட கேர்ள் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. ஸோ நம்ம டாக்கியும் ஹாரியோ சென்பாயும் வந்துட்டு மீட் பண்ணுறாங்க. சடனாக மீட் பண்ணும்போது, நீயும் வந்துட்டியா, நான் வராமல் இருப்பேன் அவனோட மேட்ச்சுக்கு, யார் அது ரொம்ப அழகாக இருக்கா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிலாம் சொல்லிக்கிட்டு போகிறானுங்க. இங்கே பார்த்தா ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஜெனச்சு சென்பாய் கிட்ட காண்டாக்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹாரி சென்பாயோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு கேட்குறாங்க. இல்லை நான் எதுவுமே காண்டாக்ட் பண்ணல. ஸோ பேச போகும்போது சன்னா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அட போங்கடா, எப்பயுமே இப்படி தான் நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி நினச்சிக்கிறான். அப்புறம் இங்கே தான் நம்மளோட ஹாரியோ சென்பாயோட ஸ்டோரி சொல்கிறாங்க. ஸோ பேக் ஸ்டோரி, ஸோ எப்படி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கிக்கு வந்துட்டு, என்ன இந்த மாதிரிலாம் ஒரு லவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்து நினச்சிக்கிறான். பார்த்தா நம்மளோட டாக்கி அப்புறம் ஹாரியோ சென்பாயோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும் ஹாரியோ சென்பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கி சொல்கிறான். ஸோ அவங்களுமே வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நான் உனக்காக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தலைவர் வந்துட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். அப்புறம் இங்கே பார்த்தா கனகாவா ஹை ஸ்கூலோட அதான் இவர் வந்திருக்காப்புல. ஸோ இவருமே வந்துட்டு அங்கே நின்று பார்க்குறாரு. ஸோ யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சடனாக இவருக்கும் நம்மளோட ஹாரியோ சென்பாய்க்கும் தான் மேட்ச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஹாரியோ சென்பாய் ரொம்ப டஃப் கொடுக்குறாரு. இந்த கனகாவா ஹை ஸ்கூல் இவருமே ரொம்ப டஃப் கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 செட் 15 அந்த மாதிரி மேட்ச் வந்துட்டு எப்படி போகுதுன்னா 1 சைடாக போகுது. ஏன்னா கனகாவா ஹை ஸ்கூல் தான் வந்துட்டு டாப்பில் இருக்காங்க இப்போ. ஸோ நம்மளோட ஹாரியோ சென்பாய் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பிரேக் மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ இந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மிடில் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளோட ஹாரியோ சென்பாய் அப்புறம் நம்ம ஹாரியோ சென்பாயோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வந்துட்டு அந்த டைம் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஸ்விம்மிங் கிளாஸ் நடக்குது. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது போலையடா, என்னடா இப்படி ஸ்விம் பண்ணுறா, டீச்சர் அப்படி புகழ்ந்தார், உனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாதா, சரி அப்போ நான் சொல்லித்தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாரியோ சென்பாய் வந்துட்டு சொல்ல வரான். ஆனால் வந்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா, நீயே சொல்லிக் கொடு, ஏன் நான் உனக்கு சொல்லித்தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆமாம்மா, நீ தான் எனக்கு சொல்லித்தரணும். அப்புறம் இவங்கெல்லாம் க்ளோஸ் ஆகிறாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிளாஸ் மேட்சாக இருந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்போட மூவ் ஆகி போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அப்புறம் தான் ரிலேஷன்ஷிப்பாக மாறி இருக்கும் நம்மளோட ஹாரியோ சென்பாய்க்கு. இப்படியே வந்துட்டு அந்த பேக் ஸ்டோரியை முடிச்சுட்டு இங்கே பார்த்தா மேட்ச்சை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட கனகாவா ஹை ஸ்கூல் அவரும் அதுக்கப்புறம் நம்மளோட ஹாரியோ சென்பாய் வந்துட்டு செம்ம ஃபைட்டு போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தா 13-14. ஸோ 1 செட், ஏன்னா மேட்ச் வந்துட்டு நேக்கில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ எப்படின்னா ரெண்டு பேத்துக்கும் செம்ம போய்கிட்டு இருக்கு. நம்மளோட ஹாரியோ சென்பாய் டஃப் கொடுக்குறாரு. இங்கே பார்த்தா என்ன இவன் இவ்வளோ டஃப் தரான் அப்படின்னு சொல்லிட்டு கனகாவா ஹை ஸ்கூலு அவரே வந்துட்டு பார்க்குறாரு. கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தா இங்கே நம்மளோட ஹாரியோ சென்பாய்க்கு ஒரு அடியை போட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஏன்னா வந்துட்டு அவன் தோற்று போயிடறான். இந்த தோல்வி வந்துட்டு அவனால் ஏற்றுக்க முடியல. பட் இருந்தாலுமே வந்துட்டு அவர் சூப்பராகவே ஃபைட் பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே பார்த்தா நம்மளோட ஹாரியோ சென்பாயோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதோ சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு வந்துட்டு மண்டை குடைச்சலாக இருக்கும். என்ன சின்ன சென்பாய் கூட நீ சேர்ந்து இருக்க முடியல போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆமாம் என்னால் இருக்க முடியல. பட் அப்படியே அந்த சீக்வன்ஸை முடிச்சு இந்த சைடு அடுத்ததை காட்டுறாங்க. நம்மளோட ஹாரியோ சென்பாயும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிரு, நான் என்னால் ஜெயிக்க முடியல. ஸோ நான் அடுத்த டைம் கண்டிப்பாக ஜெயிப்பேன்.
பரவாயில்ல இருக்கட்டும், அடுத்த டைம் நீ கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு இந்த எபிசோடை வந்துட்டு முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு இன்னமும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பட் இருந்தாலுமே பரவாயில்ல. ஸோ 100 சப்ஸ்கிரைபர் நம்ம நெருங்கிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.